கைஸ், நான் முகமது ஷாஹித் மாஸ் பேசுகிறேன். நான் இப்போது கூறப்போட ஒரு டாபிக் என்ன தெரியுமா? அதாவது இப்போது ரீசெண்ட் வீடியோஸ்லாம் நான் யார் பற்றி தெரியுமா பேசியிருப்பேன்னா, இந்த ஐபிஎல் சேனல் பற்றி யூடியூப் பற்றியெல்லாம் பேசினேன். ஆனால் இப்போ ஒரு கண்டென்ட் சிக்கிருக்கு ஐபிஎல்லில். இந்த கண்டென்ட் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகரே சொல்லிக்கலாம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்ற டீமில் ஐபிஎல் நடக்கிறல, அவங்க அந்த டீமோட ரசிகர்கள் பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக என்னென்னமோ பண்ணுறது, வாய்க்கு வந்தது பதில் பேசுகிறது. அந்த காட்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, ஓகே. அதாவது இவர் பேர் ஆதேஷுங்க. இவரோட வேலை என்ன தெரியுமா? இவர் சப்போஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஏதோ ஆப்போனண்ட்டுக்காக ஏதோ சென்னை சூப்பர் கிங்ஸை வேறு டீம் ஏதோ விளையாடும் போது மேட்ச் ஏதோ நடந்துச்சுன்னா, அது மேட்ச்சோட ரிசல்ட் முடிஞ்சு வெளியில் வரும்போது வாய்க்கு பற்றியே பேசுவார். அதாவது வாய்க்கு வருது பற்றினா அடிக்கடி டோனியை பற்றியே பேசிகிட்டு இருப்பார், பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணிருப்பார். டோனி பற்றி மட்டும் பேசுகிற மட்டும் இல்லாமல் மற்ற டீமை போய் கலாய்க்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபி டீம் இருக்குல்ல, அந்த டீமை போய் கலாய்க்கிறது. அதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காங்க. இவன் வேறு டீம் கூட கலாய்க்கும் போது இவனுக்கு நடந்த செருப்படிகள் இப்போ நான் நீங்கள் லைவில் பார்க்க போகிறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 98ல ருத்து அவுட் ஆனது நம்மளுக்கு சோகமா இல்லையா? அவர் ஒருத்தர் வந்து சியர் பண்ணிட்டு போனது அவருக்கு கொஞ்சம் காண்டா இருக்கு. நடக்குது யாருமே செலிப்ரேட் பண்ணீங்களா? கஷ்டப்பட்டு நான் மட்டும் செலிப்ரேட் பண்ணீங்களா? கஷ்டப்பட்டீங்களா? இப்போ அதாவது சிஎஸ்கேல நடக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டீமில் இருக்க இப்போ எல்லா ஃபேன்ஸும் டோனி வரக்காக எல்லோரும் இப்போ டோனி வந்து விளையாடணும். நான் எல்லாம் டோனிக்காக தான் வந்திருக்கேன், டோனிக்காக தான் நான் டிக்கெட்டெல்லாம் போட்டிருக்கேன் அப்படி நினச்சிட்டு வராங்க சிஎஸ்கேல இருக்க ஃபேன்ஸ்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் படி பார்த்தா டோனி மட்டும் ஆக்சுவலி ஒரு நல்ல டீமோட அழகு என்ன தெரியுமா? டோனி மட்டும் இல்லை, எல்லோரும் நம்ம சியர் பண்ணோம். அதான் மேட்ரு. டோனி ஒரு ஓகே நல்ல பெஸ்ட்டு பிளேயர் தான் மேக்ஸிமம் படி பார்த்தா. ஆனால் மற்ற அந்த ருத்ராஜ், அப்புறம் இந்த ஆறுச்சாமி, அதுக்கப்புறம் ஆறுச்சாமினா டூபே, உங்களுக்கே தெரியும் டூபே. வேறு யார்? ரிஸ்வி, அதுக்கப்புறம் இந்த ஒரு சிங்க மாதிரி போட்டு வரலாம் அவனை, அதுக்கப்புறம் ஷாட்னர், அதுக்கப்புறம் அவங்கள பற்றியெல்லாம் பேசணும், ஜடேஜா பற்றியெல்லாம் பேசலாம். ஆனால் இவங்கெல்லாம் அதை பற்றி பேசாமல் வெறும் தலையை பார்த்துட்டு என்னடா அது தலையை பார்க்குறீங்க? அதே அவர் என்ன கடவுளா? அப்படி பார்த்து சொல்கிறனால மற்றவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அதாவது இவங்க சப்போஸ் ஒருத்தர் நல்லா ருத்ராஜா அன்றைக்கி 98க்கு அவுட் ஆகிட்டான், அன்றைக்கி அவர் அவுட் ஆனார். அப்போது அந்த டைமை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்காம என்ன தெரியுமா சொல்கிறது, டோனி அப்போ தான் கடைசி ஒரு டோனி என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ என்ட்ரி கொடுக்கும்போது எல்லோரும் கத்துறாங்க. அவர் அன்றைக்கும் போன சீசனும் அப்படி தான். போன சீசன் ஜடேஜா ஜடேஜா இருக்கும்போது அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அவரை ஆட வைக்காம ஜடேஜா அவுட் ஆகுங்க ஃபேன்ஸ் எல்லாம் கத்துறது. இது இப்படிலாம் இருந்தால் எப்படி பண்ணுறது சத்தியமாக தெரியல. ஆனால் அந்த பையன் அந்த வேறு ஃபேன்ஸ் கிட்ட டோனி சொல்லினால வேற செருப்படி வாங்கி கூட இல்லாமல் எல்லோரும் அவரை வச்சு செஞ்சுட்டாங்க அவனை. அதோட லைவ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஒரு 6 அடிச்சிட்டாருன்னு உடனே ஐயோ மேட்ச் அவ்வளோதான், ஐயோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நான் சொல்லி காமிக்கிறாரு அவரு. இங்க பாருங்க, நானும் தோனி ஃபேன் தான், பார்த்துக்கோங்க. சும்மாலாம் தோனியை பற்றி பேசுவோம். ஒரு 6 அடிச்சாரு, ஃபைன் ஒரு 4 அடிச்சாரு, அவரை பற்றி ஏதா ஒரு வார்த்தை பேசினாரா? இன்னைக்கு ஆரஞ்சு கேப் வாங்கினாங்கன்னு ஒரு வார்த்தை பேசினாரா? நீங்களே சொல்லுங்க. ஒரு 6 அடிச்சது மட்டும் பேசினாரா? அவர் ஒரு 6 அடிச்சது மட்டும் கொண்டாடுறாங்கல்ல, என்ன கதை புரியல எனக்கு. அதாவது அங்கே இருக்க பசங்கள்லாம் நல்லா ஒரு அளவுக்கு டீசெண்டாக பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இப்படி பண்ணால் உங்களோட இதுவே என்ன சொல்கிறது, உங்களோட யூனிட்டியே கொஞ்சம் பாதிக்குது. அந்த சிஎஸ்கேக்கு அன்றைக்கி நடந்த மேட்ச்சு சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்க்கும் சிஎஸ்கே ஒரு தோத்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக தான் தோற்றாங்க, க்ளோஸாக போய் தான் தோற்றாங்க. கொஞ்சம் நல்லா ஒரு எஃபர்ட் கொடுத்தாங்க.
அவங்க சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்தபிஸ் இருக்காங்களா, அவங்க ஒரு ஓரம் மேடின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 கேலிக்ஸ் இருப்பாங்க, கேலிக்ஸு அவன் இங்கிலாந்து பிளேயர், அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அவங்க பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இவங்க தோத்தா ஜெயிச்சா அது கூட இல்லாமல் டோனியை பற்றி பேசுகிறது ஒரு ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. ஒரு ஃபேன்ஸ்னால் அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நீங்கள் வேறு பிளேயர்ஸ் பற்றி பேசுங்கடா, வேறு பிளேயர்ஸும் இருக்காங்க. ஏன்னா இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அவர் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா டோனி இல்லை, அதனால தான் நாங்கள் பார்க்க வரல. அப்படி ஒரு செட் ஆஃப் கைஸு என்ன சொல்கிறது தெரிஞ்சு அப்படியே நம்பிடுவாங்க. அப்புறம் சில பேர் கிரவுண்டுக்கே வர மாட்டாங்க, ஒரு இன்யூனிட்டியாக இருக்கும். அது ஒரு பிரச்சனையே நடந்துட்டுருக்கு மேக்ஸிமம் படி பார்த்தா. ஆனால் இந்த பையன் அதுலலாம் இந்த பையன் செய்ய விஷயம் என்ன தெரியுமா பண்ணும், இவ்வளோ வாய்ப்பு பேசலாம்ல. சரி ப்ரோ, நான் எல்லா ஃபேன்ஸுக்கும் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் எல்லா ஃபேன்ஸும் சூப்பராக விளாட்றாங்க, அப்படி அவங்ககிட்ட ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசணும். இவன் அந்த மாதிரி பேசாமல் இங்கே பாருங்கள் பாடி ஷேமிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணுறது. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க இப்போ அந்த பையனுக்கு தேவை, இந்த ஆதேஷ் பையனுக்கு. ஏன்னா அந்த பையன் இப்போ தான் டீசெண்டாக ஒரு அளவுக்கு பேசிகிட்டு இருக்கான். பேசும்போது யாரோ ஒருத்தர் தேவலாம் பண்ணிட்டு இருக்கான். ப்ரோ வேண்டாம் ப்ரோ, பேச ப்ரோ, இப்படி பண்ணாதீங்க ப்ரோ, இப்படி கொஞ்சம் ஒதுக்கிட்டு போயிருக்கலாம். அவன் பண்ணுறனால அவன் போய் என்ன சொல்கிறது, அவங்கள போய் தப்பாக பேசிட்டால ஒரு பொண்ணுக்கிட்ட போயெல்லாம் என்ன சொல்கிறது தலைவர் இப்படியெல்லாம் கேவலப்படுறாரு. அது ரொம்ப வருத்தமாக வேறு இருக்குது. அது இவ பண்ணுறது பார்த்தா சிஎஸ்கே டீமுக்கு சிஎஸ்கே ரசிகராக எடுத்து இப்படியெல்லாம் கேவலப்படுத்துறது ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த இது வீடியோவில் பார்க்கும்போது இவங்க வேலை பாதி பேர் இப்படியா இதெல்லாம் நல்லா ட்ரெண்டாக போயிட்டு சொல்லி எல்லா சேனல்ஸ்லேயும் அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அந்த பிரச்சனை நிறுத்தவே முடியல, அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இன்னி கொஞ்சம் பாருங்கள் என்ன நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து பேசினாங்க. எல்லோரும் அவங்களும் சொல்கிறது விஷயம் நல்லது தான். நம்ம டோனிக்காக தான் பார்க்க வந்திருக்கோம். ஆமாம், அவர் 2019 வேர்ல்டு கப்பில் அவர் ரன் அவுட் ஆகி போகிறனால அதுக்கப்புறம் நம்ம சீராக பண்ணல, அவர் தூக்கி வச்சு கொண்டாடல, இவர் தான் கடைசியாக பார்க்கணும் அப்படியோ அவரும் சொன்னார் தான். பட் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்னத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸு எங்கள் சொல்லி பார்த்தா வெறும் டோனியை கொண்டாடுற மாதிரி தான் இருக்குது. அதாவது டோனியை கொண்டாடுங்க ஓகே தான், பட் சிஎஸ்கே இருக்க டீமை கொண்டாடுங்கன்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போது ஜெயிச்சா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் எப்படி ஜெயிக்குது எங்கள் இப்படி பார்த்தா, ஒரு டீமே எல்லாரோட 11th பிளேஸ் மூலமாக தான் ஜெயிக்குது. தனியாக ஜெயிச்சா அது டீமே இல்லை. ஸோ நீங்கள் எல்லாரை பற்றியும் கொஞ்சம் பேசணும், அதான் மேட்ரு. எல்லாரும் பற்றி பேசினா தான் மேக்ஸிமம் படி பார்த்தா ஒரு யூனிட்டே தெரியும். வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் தனியால் பற்றி பேசாமல் எல்லா ஃபேமிலிஸ் கிட்டே பேசினா தான் நல்லாயிருக்கும். எல்லோரும் கொஞ்சம் கேட்குற மாதிரி அன்பு மலரும். வருங்காலம் இங்கே இருக்கடா டோனியோட ஒரு லெகசி பின்னாடி வச்சுட்டு போயிருக்காருடா அப்படி பேசுகிற மாதிரி இருக்கணும். ஆனால் இவங்க பேசாமல் வெறும் பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பையன் எல்லாமே போய் வேறு பசங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பையன் சொல்கிற கூட நியாயம் இருக்குந்தான். போன வீடியோலெல்லாம் பார்த்துந்தான் சொல்கிற நியாயம் தான் இருக்குது. பட் இவன் பிரச்சனையே எடுத்துகிட்டு போயிடுறான். அது எக்ஸாம்பிள் படி பார்த்தேன், பிரச்சனையே எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் போய் மற்றவங்கிட்ட போய் இவங்க அதாவது இன்னொரு விஷயம் பாருங்கள், அவங்க ஃபேன்ஸ் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அழகாக கிரிக்கெட் பற்றி, பியூட்டி ஆஃப் கிரிக்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவன் போய் நடுவில் போய் பேசுகிறோம். அது இன்டரப்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் காமிக்கிறேன். சும்மா வந்து ஆர்சிபி தோத்துச்சுன்னு கலாய்கிறாரு. போயிட்டாரு. நல்லா பேசுனா போயிடுவாங்க, என்ன பண்ண முடியும்? ஆர்சிபி தோத்துச்சுன்றான், தோக்கிட்ட என்ன பண்ண முடியும்? அவங்க ஜெயிச்சிட்டா இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிச்சிடும். போறீங்க தான் சொன்னேன். வேற அதாவது எங்கள் சொல்லி பார்த்தா இப்போ அவங்க ஏதோ ஒரு டாப்பிக்கை பேசியிருக்காங்க, நல்லா கிரிக்கெட் பேசுகிறாங்க. அந்த பையனை விட்டுக்கிட்ட அந்த ஆதேஷ் ஒரு பையனை விட்டு
அதே சில பையன் எடுத்து பண்ணுறான். அவன் ஒரு நல்ல கிரிக்கெட் பற்றி பேசாமல், ஒரு எக்ஸாம்பிள் நல்ல கிரிக்கெட் ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ, ஒரு நல்ல ஒரு பீப்புள் எப்படி பேசுவாங்க, மேட்ச் ஜெயித்தாலும் தோற்றாலும், இவங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க, இந்த சைடு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க, அவங்க சைடில் என்ன இந்த ருத்ராஜ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கேக்கு பஞ்சாப்க்கு அன்றைக்கி மேட்ச் நடந்திருக்கு. அன்றைக்கி அவங்க என்ன தேவை சொல்லியிருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ருத்ராஜ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, கேஎஸ்சி நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நீங்கள் அவங்களுக்கு பஞ்சாப்க்கு ஃபேவராக கொஞ்சம் சொல்லணும். அதுக்கப்புறம் இவங்க தேவலாம் போய் ஆர்சிபி டீமு கலாய்க்கிறது. அவன் அந்த பையன் பண்ணுற முதல் தப்பு என்ன தெரியுமா, இப்போ தேவலாம் போய் ஆர்சிபி டீம் கலாய்க்கிறது மற்றவங்க போய் சொல்லாலும் கூட போய் ஆர்சிபி டீம் நல்ல டீம் தான், அவங்களும் நான் சப்போர்ட் தான் பண்ணிட்டு அப்படி சொல்கிறேன். அவன் அப்படி சொல்லாமல் இருக்காமல் உங்கள் ஆள் விராட் கோலி என்ன பண்ணுறா அப்படி சொல்கிறது. போன வீடியோவில் ஈசால கப்பு நம்மளுக்கு போய் கலாய்க்கிறது. அவன் அந்த பையன் இப்படி கலாய்க்கனால மற்ற ஃபேன்ஸ்களை எப்படி ஆகுது, இவன் பப்ளிசிட்டிக்காக தான் கிளியர் பண்ணிட்டுருக்கான் எல்லாரையும். இவன் வேணும்னே எல்லாரையும் ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்கான். இவன் நம்ம டீம் மட்டும் ட்ரால் பண்ணல, எல்லா டீமும் பொதுவாக ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்கான். அன்றைக்கி கூட ஒருத்தர் ஜிடி ட்ரெஸ் போட்டு ஒரு தெரியாமல் வந்திருக்கார் மனுஷன். நல்லா சென்சிபிளாக ஒரு கேம் பற்றி பேசும்போது இந்த பையன் மூலமாக நம்ம மாட்டிக்கிறோம், இந்த பையன் மூலமாக நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகுது. அவர் கூட இருந்த பாதி பேர் எல்லாம் அவர்னால தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறாங்க அந்த ஆதேஷ் பையன் மூலமாக. ஆதேஷ் பையன் கொஞ்சம் நல்லா தான் அவர் பேசுகிறாரு, ஆனால் அவர் டோனி பற்றி மட்டும் தான் பேசிகிட்ருக்காரு. இன்னி கூட சொல்கிறேன், டோனி பற்றி தான் பேசிகிட்ருக்காரு. டோனி பற்றி நான் சொல்கிறேன், தப்பே இல்லை. ஆனால் டோனி கூட இருக்க மற்ற லெஜண்ட்ஸ் கூட நீங்கள் பேசணும். ஏன்னா டோனி வளர்த்துட்ட ஆள் தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் வேறு யார், அவங்க வேறு பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அஜய் ரெகானி, டூபே, அவங்கள பற்றி கொஞ்சம் பேசணும். ஏன்னா வெறும் டோனி பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. டோனி பற்றி பேசினா அடுத்த வருஷம் அவர் இருப்பார். அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் படி பார்த்தா நம்ம அந்த டீமு தான் எடுத்துகிட்டு போவோம். அந்த அவரை என்ன சொல்கிறது, அந்த அவரை வச்ச அந்த ஜென்ரேஷன் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போது நீங்கள் டோனி பற்றி பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ரெஸ்பெக்டே கொடுக்காம போயிடுவோம் நம்ம. அதான் மேட்ருன்னா. ஏன்னா அந்த சிஎஸ்கே டீம் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டோனியோட உதவி மூலமாக தான். ஸோ அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க டீமு எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி போனால் மற்ற டீமுக்கும் நல்லது தான். இவங்க டோனி மூலமாக பேசுகிற மட்டும் இல்லாமல் மற்ற டீம் அந்த ரெஸ்பெக்ட் பாண்டின்னு கெடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸு இருந்தால் என்ன பண்ணுறது சத்தியமாக தெரியல எனக்கு. ஃபேன்ஸ்னால் யூனிட்டியாக இருக்கணும், எல்லா பற்றியும் கொஞ்சம் பேசணும், மற்ற டீம் பற்றி கொஞ்சம் பேசணும். டோனி வளர்த்துட்ட ஆள் தான் விராட் கோலி. பரவாயில்ல, விராட் கோலி கேம்னா ஒரு பிளேயர்னா வெற்றி தோல்வி வரதான் செய்யும், குட் டே பேட் டே, அதெல்லாம் தாண்டி போகிறது தான் ஒரு நல்ல பிளேயருக்கு அழகு. அதெல்லாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா என்ன சொல்கிறது ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஆட கற்றுக்கணும். அதான் மேட்ரு. எங்கள் ஸ்பீட் பார்த்தா விராட் கோலி நல்ல பிளேயர் தான், எல்லோரும் நல்ல பிளேயர் தான். மேக்ஸிமம் படி பார்த்தா அந்த பையன் எதுக்கு பிரித்து பேசணும், தப்பாக பேசுகிறான், கம்பேர் பண்ணி பேசணும். அதான் மேட்ரு. ஒரு பிளேயர் தப்பு பண்ணாரோ அது தப்பு ஃபஸ்ட்டு சொல்லி அது நடக்க வேணால் நம்மளும் காமிக்கணும். இவன் அந்த பையன் தப்பு முன்னாடியே சொல்லிடுறான். கலாய்க்கிறது, கப்பு இப்போ சிஎஸ்கே அதிகமாக தான் வச்சுருக்காங்க, நம்ம அந்த ஆர்சிபி போய் கப்பு கலாய்க்கிறதுனால மற்ற பிடிச்ச ஃபேன்ஸோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இவன் பண்ணிட்டுருக்கான். அதான் இது பாருங்கள் இன்னொரு விஷயம். அப்பயே வந்து சொல்லுவாங்க தலை வந்தாரு, தலை பார்த்தோம், தலை தான் மெட்டாரு, பார்த்தோம் ப்ரோ, தலை போட்டோ வந்துச்சு கிரவுண்ட்ல. சண்டே எல்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நைட் அழகா நிம்மதியா தூங்கணும் எல்லாருமே. இந்த தோழி அவ்வளவுதான் நல்ல பாயிண்ட் பேசுறா, போய் தூங்குங்கன்றாரு. தலைவலி ஆடிறான். ஏய் அவன் தலைவலி மாத்திரம் ஆகி கொடுங்கடா. சரி ப்ரோ அது போட்டு பேசுறது அவர் அப்படியே போயிட்டாரு. விட்டு ப்ரோ நான் போறேன்டா, விட்டுறேன் போறவன் எதுக்கு ப்ரோ கூப்பிட்டு பேசுறேன், போறவர் எதுக்கு பிடிச்சி பார்த்து போயிட்டு சேவா போயிட்டு. சரி அடுத்த மேட்ச் வா, அடுத்த மேட்ச் வருவீங்களா? வருவேன். 3:30 வெயில அப்படியே டோனி பத்தி தான் பேசுறேன். நான் வருவேன், அதான் எல்லாரும் பத்தி பேசுறேன். நான் வருவேன் தெல்ல, அதான் எல்லாரும் பத்தி பேசுறேன். காது கேக்குதா? காதெல்லாம் கேக்குது. டோனி பத்தி பேசுவீங்களா? கேக்குதா காதெல்லாம்? டோனி பத்தி பேசுவீங்களா? ஆஸ்திரேலியா பிளேயர் எல்லாரும் பத்தி பேசுறோம். அந்த இடத்துல கிரிக்கெட் நாலேஜ், நாலேஜபிள் கிரிக்கெட் சொல்றாரு தான் பேசுறா. நீங்க போங்க, நீங்க நாலேஜபிள் முதல்ல நீ நாலேஜபிள் ப்ரூவ் பண்ணு. அந்த கோவத்துல எடுத்து வந்து கண்ட இந்த கிராங்கா வந்து பேசிட்டு இருக்காரு. ஏய் நான் எவ்வளவு வருஷமா பார்த்தா உனக்கு 4 வருஷம் கிரிக்கெட் பார்த்துட்டேன். கிரிக்கெட் பிளேயர் நீ யாரு கிரிக்கெட் பிளேயர் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உன்ன சொன்னா இப்போ அப்புறம் என் ஃப்ரெண்ட் நான் ஒரே
போய் வேறு ஃப்ரெண்டை போய் கலாய்க்கிறது, போய் வேறு ஒருத்தரை போய் பாண்டி ஷேவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இவன் சிஎஸ்கே ஒரு ரசிகர்னா இந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது. கேமை பார்க்கணும் மேக்ஸிமம் படி பார்த்தேன். இவன் அது ஒரு கான்செப்டாக வச்சுக்கிட்டு மற்றவங்கிட்ட போய் சண்டை எடுத்துடுறான். ஆக்சுவலி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் பண்ணக்கூடாது. அது மேக்ஸிமம் ஒரு என்ன சொல்லுது, ஒரு டீசென்சி, ஒரு இன்டீசென்டான ஹேபிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நம்ம போய் நடுவில் போய் பேசினா அது நான் கேவலமாக தான் இருக்கும் மேக்ஸிமம் படி பார்த்தா. ஸோ இவன் தான் தேவையில்லாம போய் வாய் விட்டான். நம்ம அந்த வீடியோவில் அவங்களுக்கு சென்ட் பண்ணல, அந்த காமிஷனில் அவன் தான் தேவையில்லாம வாய் விட்டான். வாயோடவ அமைதியாக போனால் அவங்க வேலை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் இருந்தனால தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவனை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அதான் இவனை வச்சு கலாய்க்கிறாங்க. அதான் அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருக்குது. இவன் தலைவர் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டார், லெஜண்ட்ஸ் ஃபேமஸ் ஆகிட்டார். இவர் இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். போய் கலாய்க்கிறது, கெட்ட வார்த்தையை பேசிட்டு செருப்பால் அடிப்பே சொல்கிறது. இவனை பார்த்தா ஒரு ரவுடி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இவர் போய் ரசிகர் இல்லை, போய் ரவுடி மாதிரி ஃபீல் ஆக சொல்கிறாரு. இவரை பார்த்து கூட இவரை பாவம் ஒருத்தர் மேட்ச் பார்க்கறதுக்காக வந்தால் அந்த மேட்ச்சை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். சரி சிஎஸ்கே வின் ஆகிடுச்சுப்பா, அதை என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஒருத்தர் பேசிட்டாரு சொல்லி முன்னாடி போய் பப்ளிசிட்டி பண்ணி அவர் பேர் தப்பாக பேசுறது, அவரை பார்த்து செருப்படி சொல்கிறது, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாகவே இருக்குது. சரி தோத்துட்டாங்க தெரியாமல் பேசியிருப்பாங்க. பேசுனா ஓகே, நாங்கள் யார் சொல்லி அந்த டீமை யார் காமிச்சிருக்கணும், நாங்கள் இப்படி தான் சிஎஸ்கே, அவர் பிடிக்காதில்ல சிஎஸ்கே டீம் அப்படி சொல்லியிருக்கணும். அவர் போய் மற்றவங்களுக்கு போய் அந்த டீம் நல்லா விளாட சொல்லி ஒரு காரணத்து மூலமாக மற்றவங்க போய் கலாய்க்கிறது, டீஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அவரை என்ன சொல்கிறது, டிஸ்கரேஜ் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி இது பாருங்கள் இந்த வீடியோ. ஆர்சிபி லாயல் ஃபேன்ஸ் இருக்கீங்கல்ல, இப்பதாங்க அங்க ஒரு சின்ன பையன் 1ஆம் கிளாஸ் பையன் ஆர்சிபி ஃபேனை கலாய்ச்சி போட்டு போறாங்க. லாயல்ன்றீங்கல, ஈசால கப் நம்தே இப்படி மைக்க பிடிச்சு கத்திட்டு போறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். சொல்லுங்க, உள்ள Dress பாருங்க ஒரு ரெட் அப்படி ரவுத்துருக்கு எதுக்கு இருக்கு தோனி சரி நீங்க லாயலப்பா ஆர்சிபிக்கு? நீயா சொல்ற லாயல் தானே நானு. நீங்க லாயலப்பா? சரி இப்பதான் கொண்டேத்துக்கு முன்னாடி ப்ரூவ் ஆச்சது நீங்க லாயல் இல்லன்னு. ஈசால நம்தே மைக்ல வந்து சொல்லிட்டு ப்ரோடு கூப்பிடுற அப்படியே ஓடுறாரு ஒரு பாட்டுக்கு. யாரோ கூட தப்புக்கு இவரு, அதாவது மற்றவங்க ஏதோ ஆர்சிபி ஃபேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் நடுவில் வந்து இன்டர் பண்ணி போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறது, சொல்லிட்டு போயிட்டார் ஈசாலுக்கு. அப்புறமா அவரை பண்ண தப்பு தான். பட் இவர் வேற ஒருத்தர் அவர் பண்ண தப்பெல்லாம் இவர்கிட்ட பிடிச்சி சொல்கிறாரு. ஸோ அவரை அந்த டீம் நேம் சொல்லிவிட்டு மற்றவங்க ஃபேன்ஸ் மூலமாக மற்றவங்க முன்னு தெரியாதவங்களுக்கு போய் அந்த பழைய பகை எப்படி சொல்லுவாங்களே, அந்த பழைய பகை தீக்கி வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டுருக்காரு. இவர் பண்ணது கெட்டவத்தை அந்த என்ன சொல்கிறது, பேடா பேஸ் மூலமாக இவரை பாதி ஃபேன்ஸ் இவரை டிஸ்கரேஜ் பண்ணிடுறாங்க, நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. வேண்டாண்டா இவன் என்ன சொல்கிறது, நல்லா கிரிக்கெட் பற்றி பேச மாட்டேங்கிறான், இவன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கில்ட்டியாக இருக்கான் இவன் கில்ட்டி பிளேயரு, இவன் டீம் பற்றி பேசணும், கிரிக்கெட் பற்றி பேசணும். இவன் பாடி ஷேம் பண்ணிட்டுருக்கான் அந்த டைமு. மற்ற ஃபேன்ஸ் பற்றியெல்லாம் தப்பாக பேசுகிறான், என்னென்னமோ செருப்படியெலாம் விட்றான், என்னென்னமோ தப்பாக பேசுகிறான். அப்படிலாம் இருந்தால் ரொம்ப கேவலமாக வேறு இருக்குது. ஸோ ஒரு ஃபேன்ஸ்னால் வேறு கிரிக்கெட் பற்றி தான் பேசணும், அந்த டைமில் பிளேயர்ஸ் பற்றி தான் பேசுகிறான், தான் ரைட்ஸ். அது விட்டு போட்டு பாடி ஷேம் பண்ணுறது மற்றவங்களெல்லாம் ரொம்ப கேவலம். ஆனால் அது அப்படி பண்ணால் அது மற்ற அவன் ரசிக்கிற ஃபேன்ஸுக்கு தான் ரொம்ப கேவலமாக இருக்கும். இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான். ஸோ அது மட்டும் இன்னும் பண்ணாமல் இருக்க ஜாலியாக தான். இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக தான் இதை பேசணும் மேக்ஸிமம் படி பார்த்தா. எப்படி இருந்தாலும் கேம்னால் வெற்றி தோல்வி வரதான் செய்யும். நம்ம அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஸ்பிரிட்டோட நம்ம அடுத்த மேட்ச் நல்லா ஆடி தான் போயிட்டுருக்கணும். அதான் ஒரு நல்ல ஃபேனுக்கு அழகு மோட்டிவேட்டும் அதே மாதிரி நல்லா பண்ணணும். அதை விட்டு போய் மற்றவங்கள டீஸ் பண்ண ஒன்றும் ஆக போகிறது இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.